யாராவது எதிர்பார்த்தீங்களா? 30 பாலுக்கு 30 ரன் தான் தேவை. அங்கருந்து ஒரு பெரிய கம்பேக் குடுத்து இந்தியா வந்து இந்த டிராஃபிய கையில எடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஒரு ஹை பிரஷர்ல எல்லாம் பார்த்துட்டு இருந்த மேட்ச். பட் ஒரு அன்பிலீவபிள் கம்பேக் குடுத்து திரும்ப 2024ல சாம்பியன் ஆயிருக்காங்க இந்தியா. இந்த மூமெண்ட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரோஹித் கோலி எவ்வளவு இம்பார்ட்டன்டான மூமெண்ட். எல்லா பிளேயர்ஸுக்கும் இந்த வேர்ல்டு கப் டிராஃபியை வந்து கையில எடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய கனவா இருக்கும். ஏன்னா இங்க எத்தனையோ சீனியர் லெஜெண்ட்ஸ்லாம் இந்த வேர்ல்டு கப் டிராஃபியை வந்து தொட்டு பார்க்க முடியாம வெளியில போயிருக்காங்க, ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. பட் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ரோஹித்தும் கோலியும் இப்போ அந்த டிராஃபியை கையில எடுத்து அந்த எமோஷன்ஸ் பார்க்குறப்போ லாட் ஆஃப் எமோஷன்ஸ், கிரவுண்டே சொல்ல போனா கண்ணீரால இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ எமோஷன்ஸ். எப்படியோப்பா நீ பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கண்டிப்பா ரோஹித்துக்கும் விராட்டுக்கும் இந்த ட்ரோஃபி மூலம் கிடைச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் 11 பிளேயர்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓவராலா ஒரு நல்ல டீமா இருந்து தான் இந்தியா வந்து இந்த டிராஃபியை இப்போ ஜெயிச்சிருக்காங்க. பட் இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா ரோஹித்துக்கும் விராட்டுக்கும் தான் இருக்கும். எல்லாருக்குமே மனசுல வந்து டிராஃபி ஜெயிக்கணும்னு இருந்திருக்கும். பட் ரோஹித்துக்கும் விராட்டுக்கும் நம்ம வந்து இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம். அதாவது 2020 ஃபார்மேட்ல இருந்து எப்படியாவது இந்த டிராஃபியை ஜெயிச்சிடணும். ஏன்னா தோனி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இவங்க 2 பேர் தான் ரொம்ப முக்கியமா இந்த டீமை இருந்து லீட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்ல ஓவராலா நிறைய திங்ஸ் நடந்திருக்கு, நிறைய எமோஷன்ஸ் நடந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த மேட்ச் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, சவுத் ஆப்பிரிக்காவை நீண்ட நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இது எவ்வளவு பெரிய ஒரு எமோஷனலான மூமெண்ட் அப்படின்னு. பிரபா டாக்ஸ்ல நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா கப் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு எமோஷனலா செலிப்ரேட் பண்றோமோ அதே அளவுக்கு இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன வருத்தம் இருக்கும், சவுத் ஆப்பிரிக்கா தோத்து போயிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஜெர்னி அப்படிங்கிறது தெரியும். இது வரைக்கும் எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து ஸ்டார் பிளேயர்ஸ், லெஜெண்ட் பிளேயர்ஸ்லாம் டீம்ல இருந்தும் ஒரு டிராஃபி கூட ஜெயிக்க முடியாம, ஒரு வேர்ல்டு கப் கூட ஜெயிக்க முடியாம பெரிய ஸ்ட்ரகிள்ல இருந்தாங்க. இதே இந்த மேட்ச் நேத்தி வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வேற எந்த ஒரு டீமா இருந்திருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும் அப்படின்னு தான் இந்தியன் ஃபேன்ஸே நினைச்சிருப்பாங்க. இந்தியா அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்தியன் ஃபேன்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா தோக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. மற்றபடி சவுத் ஆப்பிரிக்கா வேற எந்த டீம் கூட விளையாண்டிருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த கிரிக்கெட், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல விளையாண்டும் பட் லெஜெண்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் இருந்தும் ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. இது வரைக்கும் ஒரு வேர்ல்டு கப் வாங்க முடியல. ஸோ எல்லாருக்கும் ஒரு சின்ன வருத்தம் சவுத் ஆப்பிரிக்கா சைட். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா டீமை நம்ம பார்க்குறப்பவே அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. பட் ஓவராலா சவுத் ஆப்பிரிக்காவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ், இந்த சீரியஸ் ஃபுல்லாக நல்ல பர்ஃபார்ம் பண்ணி ஃபைனலில் கூட ஒரு நல்ல பர்ஃபார்ம் கொடுத்தாங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நாக் அவுட்ஸ் அப்படின்னாவே சவுத் ஆப்பிரிக்கா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களே மேட்சை கையில் இருக்க மேட்சை தூக்கி வேணான்னு சொல்லி இன்னொரு டீம்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் நேத்தியும் அப்படிதான் நடந்திருக்கு. பட் செமிஃபைனல்ல ஆப்கானிஸ்தான் கூட ஒரு பெரிய வின் கொடுத்து இப்போ திரும்ப இந்தியா கூட நல்லாவே அந்த நாக் அவுட்ல சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னாவே ஒரு பெரிய ப்ரெஷரோட தான் ஆடுவாங்க அப்படின்னு தான் இவ்வளவு நாளா நம்ம பார்த்துருக்கோம். பட் நேத்தி அதை மாதிரி எதுவுமே இல்லாம, அந்த நாக் அவுட் பயம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இதை எங்க அவங்க மேட்சை அவங்க தவற விட்டாங்க அப்படின்னா இல்ல, இந்தியா வந்து அவங்கள்ட்ட இருந்து புடுங்கி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 30 பால் 30 ரன் தான் தேவை. அந்த சிச்சுவேஷன்ல அங்க இருந்து மேட்சை வந்து ஒரு கம்பேக் கொடுத்து, அதுவும் வேர்ல்டு கப் ஃபைனல்ல அதை கையில எடுக்கிறது, அந்த டிராஃபியை கையில எடுக்கிறது அப்படிங்கிறது அன்பிலீவபிள். இதுக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல்ல இதை மாதிரி ஒரு கம்பேக் அப்படிங்கிறது நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஒரு மேட்சை முடிஞ்சு தோத்துட்டாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல ரோஹித் அண்ட் விராட் அந்த டீம் வந்து ஒரு செம்ம கம்பேக் கொடுத்து இந்த டிராஃபியை வந்து கையில் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச் சம்மரி எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதாவது ஓவராலா மேட்ச் எப்படி நடந்தது, கிளாசன் வந்து கிரவுண்ட்ல கிரீஸ்ல இருக்கிறப்போ முடிஞ்சு மேட்சே முடிஞ்சு, அக்ஷர் பட்டேல் ஓவரோட மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு தான் எல்லா இந்தியன் ஃபேன்ஸும் நினைச்சோம். பட் அதுல இருந்து வந்தது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். பட் இதுல வந்து ஒரு நிறைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது பும்ராவோட பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், கோலி, ரோஹித், ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் ஓவராலா இருக்கக்கூடிய 11 பிளேயர்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான்
ஒரு டீம் ஃபைனலுக்கு வந்து இதை மாதிரி டிராஃபியை கையில் எடுக்க முடியும். அந்த பர்ஃபார்மன்ஸ்ல நமக்கு எந்த டவுட்டுமே இல்லை. பட் நேத்தி வந்து ஹைலைட்டான மூமெண்ட்ஸ் இருக்கும்ல, சவுத் ஆப்பிரிக்கா கையில் இருந்த மேட்சை யாருப்பா, எந்த மூமெண்ட்ப்பா, எந்த கீ மூமெண்ட் அங்கேருந்து பறிச்சு இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்தது அப்படின்னு இருக்கும்ல. நான் வந்து ஒரு 3 மூமெண்ட்டை வந்து ஃபீல் பண்றேன். நீங்க இந்த 3 மூமெண்ட்ல எது வந்து பெஸ்ட் மூமெண்ட், அதாவது இந்தியா டிராஃபி ஜெயிக்கிறதுக்கு இந்த மூமெண்ட் தான்ப்பா முக்கிய ரீசன் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஒன்னு, டேவிட் மில்லரோட கேட்சை சூரியகுமார் யாதவ் பிடிச்சது. இதுக்கு முன்னாடி நிறைய கேட்சஸ் இந்த மாதிரி ஐபிஎல், வேர்ல்டு கப்னு எல்லாத்துலயுமே பார்த்துருக்கோம். பவுண்டரி லைன்ல வந்து பிடிச்சிட்டு தூக்கி போட்டு திரும்ப உள்ள வர்றது அப்படிங்கிறது. ஆனா நேத்தி சூரியகுமார் யாதவ் பிடிச்ச அந்த கேட்ச் அப்படிங்கிறது ஹை பிரஷர் வேர்ல்டு கப் ஃபைனல், உலகமே பார்த்துட்டு இருக்கு. அந்த டைம்ல அவ்வளவு பிரஷர்ல அத மாதிரி ஒரு கேட்ச் அப்படிங்கிறது யோசிச்சு கூட பார்க்க முடியல. அது ஒரு முக்கியமான கீ மூமெண்டா நான் ஃபீல் பண்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹர்திக் பாண்டியா கிளாஸ் அண்ட் விக்கெட். கிளாஸ் அண்ட் கிரீஸ்ல இருக்கப்போ இந்தியன் ஃபேன்ஸ் யாருக்குமே ஒரு ஹோப் கிடையாது. மேட்ச் முடிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா டிராஃபியை கையில எடுத்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல ஹர்திக் பாண்டியா வந்து கிளாஸ் அண்ட் விக்கெட் எடுத்து கொடுத்தது அப்படிங்கிறது தான் இந்த மேட்சோட ஒரு முக்கியமான கீ மூமெண்டா ஃபீல் பண்றேன். இன்னொன்னு அப்படின்னா 18th ஓவர் பும்ராவோட அந்த கிளாஸ், அதை பத்தி தான் சொல்லணும். வேற லெவல் பவுலிங் பண்ணியிருந்தாரு உண்மையாலுமே. 2 ரன் ஜான்சனோட விக்கெட் அப்படிங்கிறது தான் மேட்சை வந்து ஃபுல்லா, அது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு, எப்படியாவது கம்பேக் கொடுத்துடலாம், ஒரே ஒரு பவுண்டரியோ ஒரு சிக்ஸரோ போச்சு அப்படின்னா ஈஸியா சவுத் ஆப்பிரிக்கா திரும்ப மேட்ச்க்குள்ள வர மாதிரியான ஓவர் அது. பட் அந்த ஓவரை வேற லெவல் பவுல் பண்ணி திரும்ப சவுத் ஆப்பிரிக்கா கையில் இருந்த மேட்சை இந்தியா கையில் கொண்டாந்து கொடுத்து, ஹர்திக் நீங்க தான் ஓவர் போட போறீங்க, நீங்க நல்லா போட்டீங்கன்னா இந்தியாவுக்கு தான் கப்பு அப்படின்னு மாத்தி எடுத்தாந்து கொடுத்த மூமெண்ட் அப்படின்னா அது 18th ஓவர் பும்ராவோட மூமெண்ட்ஸ் தான், அவர் பண்ண அந்த விஷயங்கள் தான். ஸோ இந்த ஓவராலாக இந்த 3 மூமெண்ட்ஸ் வந்து நான் ரொம்ப கீ மூமெண்ட்ஸாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எந்த மூமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த டிராஃபியை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். மற்றபடி இந்த மேட்ச் சம்மரி எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா எல்லாருமே ஓவராலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேன்ஸுமே மேட்சை வந்து லைவாகவே பார்த்துடும். பட் அந்த மேட்சுக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் சம்மரியில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்குல்ல, நிறைய எமோஷன்ஸ். விராட், ஹர்திக், ரோஹித் அப்படின்ட்டு எல்லாருமே கண்ணீரால அப்படியே கிரவுண்டே நிரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் பின்னாடி வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. இப்போ ஓவராலா எல்லா பிளேயர்ஸுக்கும் அது சந்தோஷம், ஓகே. பட் இந்த விராட், ஹர்திக், ரோஹித் இவங்களுக்குலாம் இது வந்து பர்சனலா நிறைய முக்கியமான மூமெண்ட்ஸ். ஹர்திக்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹர்திக் இந்தியன் ஃபேன்ஸால ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு பிளேயர். ஆனா இந்த ஐபிஎல்ல ரோஹித்திட்ட இருந்து கேப்டன்சியை வாங்கி ஹர்திக் வந்து கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இந்தியாவில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஹேட் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு அவரை கொண்டாடினாங்களோ அதே அளவுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை ப்ரெஷரோட பர்சனல் ப்ராப்ளத்தோட இந்த வேர்ல்டு கப்புக்குள்ள வந்தவர் தான் ஹர்திக். ஸோ ஒரு ஓவராலாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து, ஃபைனல்னு இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லையும் ஒரு ஓவராலாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து, அதுவும் ஃபைனல் ஓவர் போட்டு அதை வந்து அந்த டிராஃபியை ஜெயிச்சு கொடுத்தோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்குல்ல, அது வந்து ஹர்திக் பாண்டியாவோட அந்த கண்ணீர்ல நம்ம பார்க்க முடிஞ்சுது. இது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு அவருடைய லைஃப்ல ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு திரும்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா. ஏன்னா ஹர்திக் பாண்டியா யூஸ்வலா இருக்கிற மாதிரி கிடையாது இந்த சீரீஸ்ல. ரொம்ப அவர் முகத்திலேயே நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு சோகமா, ஏன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடிய ஆள். பட் ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல விளையாடுற மாதிரி இந்த சீரீஸ் ஃபுல்லா விளையாண்டு பட் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காரு. அதே மாதிரி விராட்டுக்கும் இது வந்து நம்ம திங்க் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க 2 பேருக்கு மட்டும் மனசுல தெரியும், நாம வந்து இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ரிட்டையர்மெண்ட் சொல்ல போறோம் 2020 ஃபார்மேட்ல இருந்து அப்படின்னு. பட் இதை ஜெயிச்சுட்டு அதை சொன்னா எப்படி இருக்கும், அந்த மூமெண்ட் வந்து ஹிஸ்டரியில திரும்ப நடக்காத மூமெண்ட். அதாவது ஜெயிச்சுட்டு அதை மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது எத்தனை பிளேயர்ஸுக்கு, ஒரு வேர்ல்டு கப் 2020 ஜெயிச்சுட்டு அதே ஸ்டேஜ்ல வந்து நாங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம் அந்த ஃபார்மேட்ல இருந்து அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி சான்ஸ் வந்து இங்க நிறைய லெஜெண்ட்ஸுக்கு கிடைக்காமலே போயிருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்கும் அந்த மனசுல ஓடிட்டே இருந்திருக்கும், இதை எப்படியாவது ஜெயிச்சிடணும், ஜெயிச்சுட்டு நம்ம ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரியே ஒரு அன்பிலீவபிள் மேட்ச்ல திரும்ப கம்பேக் கொடுத்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2 பேருமே கண்ணீர். ரோஹித் அது வரைக்கும் ரொம்ப காமா இருந்தார், மேட்ச் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த கடைசி பால் வரைக்குமே வெயிட் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் பண்ண விஷயம் அப்படிங்கிறது வெரி கிரேசி. நம்ம இந்தியா ஃபுல்லா அவர் அந்த கிரவுண்ட்ல படுத்தது, இந்தியா கொடிய நட்டு வச்சது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வீடியோவை பார்க்குறப்போ எவ்வளவு எமோஷன்ஸா ரோஹித் இருந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் விராட் கோலி எவ்வளவோ இந்தியன் டீமுக்காக எவ்வளவோ பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லா ஃபார்மேட்லயும்
பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த 2020 வேர்ல்டு கப்போ கையில தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி தொட்டு பார்க்கவே முடியல அப்படிங்கிறப்போ அதை தொட்டு பார்க்கணுங்கிற எண்ணம் விராட்டுக்கும் ரொம்ப. விராட் வந்து ஒரு நார்மலா ஒரு மேட்ச் அப்படின்னாவே எந்த அளவுக்கு அக்ரெசிவா அதை எடுத்துட்டு போவார் அப்படின்னு தெரியும். ஸோ இதை பார்க்கணும், இதை கூட இவ்வளவு பெரிய லெஜண்ட் பிளேயர் இதை கூட தொட்டு பார்க்க முடியல அப்படிங்கிற அந்த மூமெண்ட்ஸ் அவருக்கு இருக்கக்கூடாது, எப்படியாவது ஜெயிச்சிடணும். அதுவும் இந்த வேர்ல்டு கப் சீரியஸ்ல கோலி வந்து அன்பார்ச்சுனேட்லி பர்ஃபார்ம் பண்ணவே முடியல. நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, கோலி ஏன் ஓப்பனிங் இறங்கினாரு, கோலி ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் விமர்சனம். பட் அதெல்லாம் தாண்டி பிக் ஸ்டேஜ்ல நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணி கப்பை டிராஃபியை கையில எடுத்து, ஸோ நிறைய எமோஷன்ஸ். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ராகுல் டிராவிட் பார்த்துப்போம். அவர் இதுக்கு முன்னாடி அக்ரெஷனா கத்தி அதே மாதிரி பிஹேவ் பண்ணி நம்ம இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எத்தனை பேர் பார்த்துருக்கோம் அப்படின்னு தெரியல. வெரி ரேர் மூமெண்ட் ராகுல் டிராவிட் வந்து அதை மாதிரி செய்யுது, அக்ரெஷனா கத்துறது அப்படிங்கிறது. பட் அவருக்கு பின்னாடி ஏன்னா இந்த வேர்ல்டு கப்போட அவரும் இந்த இன்டர்நேஷனல் டீம் கோச் அந்த அசைன்மெண்ட்ல இருந்து வெளியில போறாரு. ஸோ அவருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும்ல, இவ்வளவு பெரிய ஒரு லெஜண்ட் பிளேயர் ஆனா வேர்ல்டு கப் டிராஃபியை அது 50 ஓவர் ஃபார்மேட்டா இருக்கலாம், 2020 இருக்கலாம், ஆனா கையில தொட்டே பார்க்கல அப்படிங்கிறது ராகுல் டிராவிட்டுக்கு நடக்கக்கூடாத ஒரு விஷயம். ஒரு பிளேயருக்கு, ஒரு லெஜண்ட் பிளேயருக்கு இதை மாதிரி நடக்கக்கூடாது. ஏதாவது ஒரு மேட்ச்லயாவது ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த வேர்ல்டு கப்ல நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் ராகுல் டிராவிட்டுக்கு அதுக்கு நடக்கவே இல்லை. ஆனா அஸ் அ கோச்சா இப்ப வந்து டிராஃபியை கையில எடுத்திருக்காரு. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா இது எல்லாருக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயம். 83, 2007, 2011, இப்போ 2024ல வந்து நிக்கிறோம். திரும்ப வந்து இது 26, 27ல கூட கண்டினியூ ஆகலாம். ஏன்னா அவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வந்து டேலண்டட், வெரி வெரி டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் யோசிச்சு தான் இப்போ ரோஹித்தும் விராட்டும் வந்து இந்த ஃபார்மேட்லேருந்தே நாங்கள் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப எமோஷனலாக சொல்லியிருக்காங்க. பட் ஏன்னா இப்போ அவங்க சொல்ல வேண்டியது இல்லை, இன்னொரு வேர்ல்டு கப் கூட விளையாடலாம். பட் யங் டேலண்டட் வந்து நிறைய பேரை நம்ம ஐபிஎல்ல பார்க்குறோம். அதெல்லாம் கன்சிடர் பண்ணி சரி இளைய தலைமுறைக்கு நாங்கள் வழியை விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா இதுல இருந்து ரிட்டையர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஏதாவது ரொம்ப கஷ்டமான மூமெண்ட்ல ரொம்ப ஃபார்ம் அவுட்ல இருக்கிறப்பதான் இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் சொல்லுவாங்க. பட் வேர்ல்டு கப் டிராஃபி கையில இருக்கிறப்போ இவங்க இந்த ரிட்டையர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஹேட்ஸ் ஆஃப் விராட் அண்ட் கோலி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மூமெண்ட்டுக்கு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா தோனி இல்லாம போனதுக்கு அப்புறம், டீம்ல இல்லாம போனதுக்கு அப்புறம் அவங்க இந்த டீமை லீட் பண்ணி கொண்டு வந்த விதம் அப்படிங்கிறது ரொம்ப, அவங்க ஒட்டுமொத்தமா ஒரு நம்பிக்கையை, இந்தியாவோட நம்பிக்கையை சுமக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறப்போ அதை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வேற லெவலா இந்த விஷயம் நடந்திருக்கு. அது மாதிரி இதுல பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த வேர்ல்டு கப்ல யாருமே அப்ஜெக்ஷனே சொல்ல முடியாது. அது எந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், எந்த டீமா இருந்தாலும் பும்ராவோட பவுலிங் அப்படிங்கிறத யாருமே எதுவுமே சொல்ல முடியாத மாதிரி, இதை மாதிரி ஒரு பவுலர் வந்து இந்த 2020ல இனிமே பவுல் பண்ண முடியுமா, இதுக்கு முன்னாடி பவுல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓவராலா இந்தியா டீம் ஹேட்ஸ் ஆஃப் இந்தியா டீம். இனிமே இந்தியன் ஃபேன்ஸ் விராட் இல்லாத, ரோஹித் இல்லாத 2020 ஃபார்மேட்டை பார்க்க பழகிக்கோங்க. யங்ஸ்டர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு காலத்துல ஷேவாக்கும் சச்சினும் விளையாண்ட இடத்த ரோஹித் விராட் ரீப்ளேஸ் பண்ணி வரப்போ எல்லாருக்குமே ஒரு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்தது. பட் அதுக்கப்புறம் அவங்க லெஜெண்ட் ஆனாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 2 லெஜெண்ட்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அடுத்து யாராவது வருவாங்க, டைம் எடுக்கும், யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க. பட் அவங்களும் ஒரு நாள் லெஜெண்டாக வருவாங்க. ஸோ நம்மளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறத இந்தியா டீமுக்கு எப்பொழுதுமே கொடுப்போம். அட் த சேம் டைம் சவுத் ஆஃப்ரிக்கா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நீங்கள் இந்த வெற்றியை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வில் see you on next video. Bye viewers.